ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய காரியங்களும் உண்டு. ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் இந்த நாளிலும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து. ப்ளூரலில் இருக்குது, அதாவது பன்மையில் இருக்குது. பாருங்களேன், ஒரு கதவு அல்ல, வெண்கல கதவுகள். அப்போ எத்தனை கதவுகளோ தெரியல, வரிசையாக கதவுகளாக இருக்கான் தலைக்கு மேலே. அந்த கதவு எப்படி இருக்குது? வெண்கலமாக இருக்கிறது, வெண்கல கதவுகள். அடுத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. தாழ்பால் இல்லை, ஒரு தாழ்பால் இல்லை, இருப்பு தாழ்பால்கள். நிறைய தாழ்பால்லாம் போட்டு எல்லாம் லாக் ஆகி கிடக்குது. அல்லேலூயா. ஆனால் நல்ல செய்தி, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் வெண்கல கதவுகளை இந்த நாளில் உங்களுக்காக உடைக்கிறார். அல்லேலூயா. இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிக்கிறார். சரி, முறிச்சு என்ன செய்ய போகிறாருன்னா, அந்தகாரத்தில் இருளில் இருக்கிற பொக்கிஷங்களை பொக்கிஷம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா, அந்தகாரத்துக்குள்ளே இருளுக்குள்ளே கிடக்குது. அல்லேலூயா. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் அநேகர் சொல்லிகிட்டே இருக்கான். எங்கே நல்லது நடக்குன்னு கண் போன பக்கம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு, அங்கே போனால் பிரச்சனை தெரியும், இங்கே போனால் தெரியும், போய் ஓடி சொல்யூஷன் தீர்வை காணுகிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடுது. ஆனால் நாம் அப்படி இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்திலே வெண்கல கதவுகளை உடைப்பார், ஈர்ப்பு தாழ்பாலை முறிப்பார். சரி, என்ன செய்ய போகிறாருன்னா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படி என்றால், அவன் ஒரு அந்தகார சூழ்நிலைக்குள் அதை கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், பயப்படக்கூடாது. அல்லேலூயா. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் நேரம் மணி வரை பூமி எந்தும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆண்டவர் அந்த இருளுக்குள் போனதுனால தான் சொன்னார், நான் உன்னை அந்தகாரத்துக்குள் விட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பயப்பட மாட்டேன்ப்பா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பயந்து பயந்து அல்லேலூயா சொல்கிறீங்க? இவ்வளோதான பலமா? அல்லேலூயா. எனக்காக அவர் இருளை சந்தித்தார்யா. அதனால தான் எனக்கு பொக்கிஷம் காத்திருக்கிறது. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கி நிறையா பேர் அந்தகாரம் மூடிக்கொண்டு இருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அது மூணா மூடிட்டு போகுது. நமக்கு கர்த்தர் இருக்கு, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இந்த நாட்கள் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு அப்பயே சொன்னார். அந்த நாட்கள் தான் இது. அல்லேலூயா. ஆனாலும் ஒளி உங்களோடு இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினோட கிரியலை செய்ய வேண்டும். ஆக பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் ஒரே நெருக்கங்க, ஒரே இருட்டாக இருக்குது. என்ன செஞ்சாலும் இருக்கட்டும், விடவே கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் மேல் உதிப்பார். அல்லேலூயா. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் சுதந்திரிக்க முடியாதபடி அந்த இருளின் ஆதிக்கங்கள் என்னை தடை செய்கிறது, என் குடும்பத்தை தடை செய்கிறது, என் பிள்ளைகளை தடை செய்கிறது. அதை நினச்சி சோர்ந்து போயிட வேண்டாம். இந்த மாத்திர நல்ல செய்தி, அந்த அந்தகார இருளிலிருந்து கர்த்தர் அந்த எல்லையை தாண்டி உங்களுக்கு பொக்கிஷங்களை நன்மை தருவார். அல்லேலூயா. காரணம், அது முடிஞ்சோன்னு தான் கர்த்தர் பாருங்கள் எல்லாவற்றையும் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு பாருங்கள், உலகமெங்கும் சபைகள் ரட்சிக்கப்படுகிற. ஒரு நாளைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்சஸ், ஒரு நாளைக்கு 1,40,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. 2,80,000 பேர் பரலோகத்தில் இயேசுவை தரிசிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், அந்த அந்தகாரத்தை இயேசு கடந்து சென்றார் நமக்காக. இப்போ அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற
புதையல்கள், சில காரியங்கள் எங்கே இருக்குனாக்க ஒளிந்து கிடக்குது, வெளியிலே தெரிய மாட்டேங்குது. நமக்கு வர வேண்டிய நன்மைகள் சத்துரு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்று இருள் போட்டு மூடிக்கிட்டு இருக்கு, அல்லது ஒழிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. சவுல் போய் எதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரு? தளவாடங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. பாருங்க, எங்கடா சவுல கண்ணான் எல்லாம் தர்றான், போய் குடோனுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஆனால் கர்த்தர் விடலை. அல்லேலூயா. அப்போ ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆக இந்த மாதத்தில் கர்த்தர் தாமே எல்லா அந்த இருளான காரியத்திலேருந்து கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் எல்லைக்குள் கொண்டு செல்வார். நம்ம வெளிச்சத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஒரு சில எல்லைகளுக்குள் ஒரு அந்தகாரம் காணப்படுகிறது. அதை கர்த்தர் இந்த மாதத்திலே அந்த எல்லைகள்லாம் உங்களை விட்டு கடந்து போக செய்வார். அங்கு ஒரு நன்மை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிறாள் ஆமேன்னு சொல்லுவான். ஆமாம், தாங்க ராஜா. நான் சொல்லுவேன், நான் தனியாக இருக்குமா பாடுவேன், தாங்க ராஜா அல்லேலூயா, தாங்க ராஜா அல்லேலூயா. இதை பாடிக்கிட்டே இருப்பேன். அப்படி கேட்கும்போது ஆஹா கேட்டுகிட்டே இருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருறான்ருவார். அல்லேலூயா. நாமம் வாழ்க ராஜா. ஆண்டவர் என்னை இந்த புதிய மாதத்திலே அந்தகாரிலிருந்து அடுத்த எல்லைக்குள் என்னை அழைத்து செல்கிறார். ஒழிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் எனக்காக தேடி வருகிறது. ஆமேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 107 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். 107 16 வசனத்தை ஒரு வாசிக்கும். அல்லேலூயா. கண்டுகொண்டேன், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க முடிஞ்சவர்கள் வீட்டில் போய். ஏப்ரல் மாதம் வந்துருச்சுன்னா அடி மேலே அடி போட்டு அவனை மனப்பாடம் பண்ணி வச்சு பாஸ் தான் பண்ண முடியும். ஆனால் இது தலைமுறை தலைமுறை உங்களை தாங்கும்பா. அல்லேலூயா. அந்தகாரத்திலும் மரணத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் உங்கள் கட்டுகளை இந்த காலையில் கர்த்தர் அறுக்கிறார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. இவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். அந்தகாரத்தில் இருக்குன்னு அவர் விரும்பவே மாட்டார். ஒளிப்படத்தில் இருக்கிறத ஒளிச்சு வச்சுட்டு உங்களை தள்ளாட விட மாட்டார். அவர் எதான் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறான், நீங்கள் வெண்கல கதவுல உடைச்சிட்டீங்க, இருப்பா தாழ்பாலே முடிச்சிட்டீங்க, நீங்கள் துதிக்க வேண்டும். அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்படி துதிப்பாராக. சரி, இப்படி செய்யும்போது என்ன நடக்க போகிறதுனா, முதலாவது வெண்கல கதவுகளை உடைக்கும்போது வானத்திலிருந்து கிருபை கடந்து வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் இடத்துல ஆண்டவர் சொல்றார், வானத்தை வெண்கலமும் பூமியை இரும்புமாக்கிடுவேன் பார். அல்லேலூயா. கவனிச்சிருக்கீங்களா? அதனால் ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் இந்த நாளில் கதவுகளை உடைக்கிறார். அல்லேலூயா. வானத்திலேருந்து தானே நமக்கு எல்லாமே வர வேண்டி இருக்குது. நம்ம சொன்னால் ஒரே வெயிலுங்க, ஒரே மலைங்க, இதுதான் தெரியும். அல்லேலூயா. வானத்தில் என்னென்ன இருக்குது? அல்லேலூயா. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானத்தில் மகிமையுள்ள தேவன் வீற்று இருக்கிறார். அல்லேலூயா. சூரியனுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. மாப்பிள்ளை மாதிரி டெய்லியும் சுற்றுது. தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல தன் பாதையில் புறப்பட மகிழ்ச்சியாக இருக்குது. யார்? அவருடைய கிரியை பார்த்தீங்களா? சூரியன். அல்லேலூயா. தண்ணியை கட்டி வச்சிருக்கிறாரு, காற்று இருக்குது, ஹெயில் ஸ்டோன், அது என்னது, ஆலங்கட்டி மலை, டம் டம்னு யோசுவா நாட்களில் போட்டு விட்டார். ஆயுத சாலை எரேமியா 50:25 சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு இருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் வருகிறது. இவ்வளோத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் கதவாக இருக்குதான் வெண்கல கதவு. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளும் எனக்கு விரோதமாக இருக்கிற நான் நன்மைகளை, பொக்கிஷங்களை, நன்மைகளை காண முடியாமல் இருக்கிற எல்லா வெண்கல கதவுலையும் உடைங்க ராஜா. அல்லேலூயா. சிதைக்கிய ராஜாவை குறித்து பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு வெண்கல விலங்க தான் போட்டான். கோலியாத்து வெண்கல சீராக போட்டுக்கிட்டு தான் வருவான். அது நிறைய அர்த்தம் உண்டு. சரி, கவனிங்க. இந்த நாளிலும் எந்த வானத்திலிருந்து உன்னத தேவனிடத்திலிருந்து எந்தெந்த நன்மையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் கதவுகள் அடைப்பட்டு இருக்கிறதோ, புளூரலில் இருக்குது, எத்தனை கதவு இருக்கோ ஆண்டவரே, அந்த கதவெல்லாம் இந்த நாளில் அடைக்கப்பட்டிருக்க கதவெல்லாம் ஆண்டவரே முறிக்கப்படுவதாக.
அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும். முதலாவது அந்த வெண்கல கதவு உடையும் பொழுது உங்கள் எல்லைகளில் கிருபை கடந்து வருகிறது. அல்லேலூயா. கிருபையை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் ஒன்று, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் அவருடைய கிருபை உங்கள் மேல் வைத்ததுனால தான் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஜீவனை பார்க்கிலும் கிருபை, இந்த வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானது. இப்படி நீங்கள் ஆண்டவரை கிருபை கிருபை. அதனால தான் செருபாபேல் சொன்னார், செருபாபேல் மூளைக்கு தலைக்கல்லை கொண்டு வரான், இயேசு கிறிஸ்து வருகிறார், கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடைத்து விட்டு உமக்கு ஸ்தோத்திரம். சரி, உடைச்சா அடுத்து நன்மை வருகிறது. அந்தகார நெருக்கம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். ஆக முதலாவது கவனித்துக் கொள்ளுங்கள், வெண்கல கதவு உடையும் போது உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் எல்லைகளில் தேவனுடைய கிருபை கடந்து வருகிறது. அடுத்தது, மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும் போது பூமிக்குரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆசீர்வாதம் போடும்போது சொன்னாங்க, வானத்தின் சாரத்தோடும் ஆமாம் பூமியோடு அவனுடைய இணைந்திருக்கும். அவன் நீர் ஊற்றன்றையில் நடப்பட்ட செடி. அல்லேலூயா. அவன் கிளை ஓங்கி படரும். எப்படி இப்படிப்பட்டதெல்லாம் வரணும்னா, ஆண்டவரே நீங்கள் இந்த நாளிலும் பூமிக்குரிய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். பூமிக்குரிய நன்மைகளை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். சங்கீதத்தில் வாசிக்கிற பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமி அது நிறைவும் அவருடையது. அவரை ஏற்றுக்கொண்டு நிறைவானவரை ஆராய்த்து கொண்டு கட்டுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இப்படிலாம் இல்லை. அது ஒரு சில காலமே ஒழிய தொடர்ந்து அப்படி நீடிக்காது. இரண்டாவதாக, கர்த்தர் இருப்பு தாழ்பால்களை முறிக்கும் போது மனுபுத்திரருக்கு கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நல்லா இருக்குல்ல, அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது நிமித்தம் துதிப்பேன் துதிப்பேன். நேற்று கூட சொன்னாங்க, ஒரு நன்மை நடந்தால் உடனே வந்து முன்னாடி அவரை பிரகடனப்படுத்திடணும். அல்லேலூயா. ஆமாம், சாட்சி சொல்லணும். நான் ஆரம்பத்துலலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு ப்ரேயர்லாம் சாட்சி சொன்னேன். நான் அந்த வசனம் படித்தேன், ஆண்டவர் எனக்கு சொன்னேன். ஒருத்தர் சொல்லுவார், இவருக்கு வசனத்தை தான் இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னார். அதான் தெரியும், அதான் தெரியும். அல்லேலூயா. நல்ல சாட்சி சொல்ல சொல்ல அவர் மகிமைப்படுவார். ஆண்டவரே அதிசயம் செய்யுங்க. ஒரு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடந்ததுன்னா சந்தோஷப்பண்ணா என்ன, அவருக்கு மட்டும்தானே, எனக்கு எல்லாருக்கும் உண்டுப்பா. அல்லேலூயா. முந்தி வந்தவர் தொடங்கி பிந்தி வந்தவர் வரைக்கும் எல்லாருக்கும் அவருக்கு அவரை கொடுக்குறாரு. ஆக இந்த காலை வேளை ரெண்டாவது, இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும் பொழுது நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எனக்கே தெரியாது, ஏதாவது வெண்கல கதவுகள் இருந்தால் ஆண்டவரே அதெல்லாம் இந்த நாளில் முறித்து போடுங்க. இருப்பு தரம் எவ்வளோ கடினமாக உழைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான், எவ்வளவோ எல்லாம் பாஸ் பண்ணிட்டான், ஆனால் வேலைங்கிறது எதுவுமே பூமிக்குரிய நன்மை இல்லையே. ஆண்டவரே எல்லா தாழ்பாலையும் இந்த நாளில் முறித்து போடுங்க ராஜா. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் முன்பாக போய் இந்த காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை. எவ்வளோ நல்ல வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து உயிர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். டயர்டாயிட்டார், தூங்கிட்டார். தூங்கினோன்னே அவ்விடத்து கற்களில் ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத் தங்கினார், நைட் ஸ்டே. ஒரு கல் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டார். அல்லேலூயா. நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அல்லேலூயா. ஒரு இருளுக்குள், இருளான நேரம், ஒரு நெருக்கம், ஒரே தத்தளிப்பு, கவலை, சோகம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேனே, சொகுசாக இருந்தேனே, நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கி ஏன் திடீர்னு காரியங்கள் திடீர் மாற்றம், ஏன் இப்படி ஓட வேண்டி இருக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. அது நுனி எங்கே போயிருச்சான்? வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும்
இறங்குகிறவர்களுமா இருந்தாருங்களா. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். இதை தான் இயேசு சொன்னார். இது முதல் வானங்கள் திறந்திருக்கிறதை காண்பேன். அது ஓல்ட் டெஸ்டமென்ட், இது நியூ டெஸ்டமென்ட். அது நிழல், இது நெச்சம். இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்காக நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறக்க போகிறார். அல்லேலூயா. பார்க்குறாரு, படுத்திருக்காரு. தேவதூதர்கள் ஏறுறாங்க, வானத்திலேருந்து இறங்கி வருகிறதை கண்டார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அல்லேலூயா. எந்த இருளான சூழ்நிலையிலும் உங்களுக்கு மேலாக கர்த்தர் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, போக்கிலும் வரத்திலே உங்களுக்கு மேலாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தர் நின்று சொல்கிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். இன்னைக்கு வேணா நான் உயிருக்கு பயந்து ஓடுகிறவன், வெறும் கையாக தெரியும் என்னை, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார். என்னத்தை தரப்போறாராம்? நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன். அல்லேலூயா. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு. நிறைய வாக்குத்தத்தமாக சொல்கிறார். அல்லேலூயா. சொல்லுவது மாத்திரமல்ல, இதெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்போன எங்கேருந்து ஓடினிய அதே இடத்த கொண்டு வந்து உன்னை மகிமையாக உயர்த்தி வைப்பேன். நான் அடிக்கடி எப்பயுமே சொல்லுவேன், ஒரு ரசிக்கப்பட்ட ஆள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கானா, அவனை கொண்டு போய் சேலத்தில் போட்டால், ஒரு உதாரணத்துக்கு சேலமோ தருமபுரியில் போட்டால், அங்கே உள்ள விசுவாசியில் நினைப்பான், இவர் நல்லா ஜெபிக்கிறவர் போல இருக்கு, அதான் கர்த்தர் ஆசை. நோ. அவன் எங்கே இருக்கானா அதே இடத்துல வச்சு அவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கும்போது தான் சுற்றில இருக்கவங்களுக்குலாம் தெரியும் கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள்? அப்படி தான் நான் ஜெபிப்பேன். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்பதே இஸ்ரவேலர் பார்க்கணியா முதல்ல. அதை எல்லாரும் பார்க்கும்படி இன்று முதல் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவா. அல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவன் உங்களை உயர்த்தி வைக்க ஆசைப்படுகிறார். யாக்கோபை போல நீங்கள் சும்மா கல்லை வச்சு படுக்கிற மாதிரி, இப்போ தூங்குறதை எதை வச்சுக்குவோம் தலைக்கு எல்லாரும்? பில்லோ, பெட்டோ, பாயை ஏதோ ஒன்று போட்டு படுக்கிறான். ஆனால் இங்கே வெறும் தரையில். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்களேன், அதை பார்க்குறார். உடனடியாக அந்த இடத்துல வந்து இறங்கி வந்து நின்றார். ஒரு பாட்டு கூட இருக்குமே, எனக்காய் காலத்திலே இறங்கி நிற்பார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கலாம் வேணா, இது நான் தான் ஃபேஸ் பண்ணுறேன், உங்களோட கூட கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை. அதே மாதிரி செஞ்சாரா இல்லையா கர்த்தர்? அல்லேலூயா. அங்கே போய் யாக்கோபு என்ன தான் ப்ராடு வேலை லாபான் ப்ராடு பித்தலாட்டம் வேலை பண்ணாலும் அங்கே செல்ஃப் எடுக்கலை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆக இந்த காலை வேளையில் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கும்போது அந்த யாக்கோபுக்கு வந்த கிருபை இந்த காலை வேளை எனக்கு வருவதாக. இவ்வளோதான். இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள். அவருக்கு தானப்பா வந்துச்சு, நமக்கு எங்கே? நான் தான் யாக்கோபு. இப்போ நான் எப்போ எங்கே படுத்திருக்கேன்? தரையில் படுத்திருக்கேன். அப்படி நினச்சிக்கங்களேன். அந்த கேரக்டராக நீங்கள் மாறிடணும். இருந்தாலும் உடனே இதை பார்க்கணும், ஏனியை பார்க்கணும். மேலே கர்த்தர் நிற்கிறார். அங்கேருந்து வாக்குத்தத்தமாக வருதுப்பா, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பெத்தேல், இது தேவனுடைய வீடே அல்லாமல். தேவனுடைய பிரசனை எங்கே வந்துடுதோ அங்கே முழுக்க முழுக்க தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய தூதர்கள் உங்களை சூழ்ந்து நிற்பார்கள். தரதான்ப்பா. ஆனால் கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அங்கே 107ஆம் சங்கீதத்தில் வாசித்தபடி வெண்கல கதவு உடைக்கும் போது அந்த கிருபை கடந்து வருது. இப்போ கிருபையோடு ஊருக்குள்ளே போகிறார் யாக்கோபு. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் அப்போ அடைமொழி பாருங்கள், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தான். ஆனால் பின்னாடி வருது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆக இந்த காலை வேளையில் எல்லா வெண்கல கதவுகளையும் கர்த்தர் உங்களுக்காக உடைத்து இந்த யாக்கோபுக்கு நல் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அருளினார். உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். எந்தெந்த நன்மைகளுக்காக நீங்கள் தத்தளித்து கண்டிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த காலை வேளை நிறைவாய் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதே ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பொழுது விடுகிறது, நான் போகணும். கவனிக்கிறீங்களா? அது என்ன நேரம்? விடியற்காலத்தில் தான் இவர் சொல்கிறார். ஆனால் அது முடிக்க ஜேக்கப் ரெசில்ஸ் வித் காட்னு இருக்கும். யாக்கோப் என்ன செய்கிறாரா, தேவனோடு நான் போகணும், விடமாட்டேன். நைட் ஆயிடுச்சு, எல்லாரையும் ஃபேமிலியெல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு. இவர் மட்டும் இரவு ஜெபம் விடுறதில்ல, நான் போகணுப்பா, விடமாட்டேன், விடு, நான் போக மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. கவனியுங்கள், ஆண்டவருடைய கிருபையோடு வானம் திறந்தது,
கிருபையோடு உள்ளார போனார். அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. பல தோல்விகளை சந்தித்த யாக்கோபு. ஆனால் யாக்கோபுக்காக கர்த்தர் லாபானிடத்தில் தரிசனமானார். அல்லேலூயா. அதான் வானம் திறந்த இப்படிலாம் நடக்கும். உங்கள்கிட்ட யார் சுரண்டணும்னு நினைக்கிறானா, உங்களை ஏமாத்தன்னு நினைக்கிறானா, அவன்கிட்ட போய் நைட்டு சொப்பனத்தில் உண்டு இல்லைன்னு பண்ணியார். யாக்கோபோட நன்மை அன்றி தீமை பேசாதபடி வாயை திறக்கக்கூடாதுன்னு ஒரு சாவி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் வானத்தை திறக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் எல்லைகளில் கடந்து வரும். அல்லேலூயா. இப்போ வர்றாரு, எல்லாம் 2 பரிவாரத்தோடு வராரு. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. ஒரு இருளான நேரம்தான். இருளான நேரத்தில் தேவனோடு போராடி கொண்டே இருக்கிறார். பொழுது விடிகிட்டு போகட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் இல்லையா உங்களை விடமாட்டேன்றார். அடுத்த வசனம், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இப்போ பாரு, இப்போ தான் உனக்கு பொக்கிஷம் வருகிறது. அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ராயேல். அல்லேலூயா. தேவனோடு உறவாடுகிற மனிதன். எங்கெங்கெல்லாம் இஸ்ரேல்னு வருதோ அவர் தேவனோடு உறவாடுகிற மனிதன். அல்லேலூயா. போகும்போது யாக்கோபா போனார். இப்போ வரும்போது 2 பரிவாரங்கள். அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் வருகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எந்தெந்த நெருக்கங்கள்லாம் இருக்குதோ கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு யாக்கோபை 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றின தேவன், யாக்கோபுக்கு நல்ல பொக்கிஷங்களை, ஐஸ்வர்யத்தை தந்த தேவன் உங்கள் எல்லைகளில் வேண்டிய நன்மைகளை தரப்போகிறார். மாத்திரமல்ல, பரத்திலிருந்து ஆவிக்குரிய நன்மைகளும் வருகிறது. அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின, ஞானஸ்நானம் பெற்ற ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே தான் இந்த நாளைக்கு அப்புறம்லாங்கள, உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவினர் புறாவை போல இறங்கி அவர் மேல் வந்தார். அல்லேலூயா. ஆவியானவரின் ஆவிக்குரிய நன்மைகளும் உங்கள் மீது கடந்து வருகிறது. முட்செடியில் எழுந்தருளின தேவனுடைய தயவு யோசேப்பின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆண்டவரே, உங்கள் தயவை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அப்படியே அடைப்பட்டு கிடக்கிறது. எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவோ என்னால் ஆண்ட மட்டும் முயற்சி பண்ணிட்டேனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்ன நான் செய்கிறதுனா, இந்த காலை வேளையில் வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அவருடைய கிருபை கடந்து வருகிறது. யாக்கோபை வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து சென்ற தேவன் நிறைவை அழைத்து வந்து இஸ்ரவேலாக மாற்றினார். அதுக்கப்புறம் வார்த்தையை பார்த்தீங்களா, போனால் யாருக்கு பயந்து போனாங்களோ அவரை கட்ஸோட போய் சந்திச்சாருப்பா. வர்ற மந்தையெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாரு, இது யாருது, இது யாருது, இதெல்லாம் நம்முடைய அடியான் அனுப்பிச்சாருன்னு சொல்லியானே. 2 பேரும் சந்திச்சுட்டோன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தானே அப்படின்றார். அவர் சொல்ல, நீ வச்சுக்க, நான் வச்சுக்கிறேன். நல்ல கான்வர்சேஷன். அல்லேலூயா. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. கல்லில் படுத்து தூங்கினாலு. அதனால தான் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்கு, யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதிர் சூழ்நிலை உங்களுக்காக மாறும். நீங்கள் சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை நீங்கள் ஜெபித்தது வந்து சேரும். அல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது? கதவெல்லாம் உடைக்கப்படட்டு ராஜா. வெண்கலத்தை உடைக்கணுன்னா இப்போ எண்ணத்தை கொண்டு வரணும். இப்போ நவீனத்தில் மிஷின்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கேஸ் கட்டிங்கை கொண்டு வருவான்ல, நம்ம பெரிய சிலிண்டரை கொண்டு வந்து வச்சு போட்டு மார்க் பண்ணி உடச்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. திறக்கப்படுவாயாகனா அவ்வளோதான். கர்த்தருடைய சத்தம் வாசிச்சம்ல சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக புதிய வாசலை திறக்கிறார். ஆமென். அடுத்ததாக, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் இருக்குது. அது எங்கே இருக்குது? ஒளிந்து கொண்டு இருக்கிறது. இதுலேயும் ஆவிக்குரிய அர்த்தமும் உண்டு, பூமிக்குரிய நன்மைகளை குறித்தும் உண்டு. ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அந்தகாரத்திலும் மரண இருளும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எங்கே இருக்காங்கன்னா இருட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்களோட அவுட்புட் பார்த்தா நல்லா தெரியும். பெரிய வேலை, பெரிய காரியங்கள் எல்லாம், படிப்பு இடிப்பு இருக்கலாம், அது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர் இருளுக்குள்ளே இருக்காங்க. இந்த நாளிலும் அவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் தரும்படி இயேசு இந்த பூமியிலே வந்தார்.
வெளிச்சம் தருவது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அந்த இரக்கத்தின தேவனுடைய இரக்கத்தினால உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தவர். இந்த நாளில் அநேகரை சந்திக்க போகிறார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். செபுலோன், நப்தலி நாடுகளில் ஆகிய பிரஜாதியாருடைய நாடுகளில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எனக்கு கிருபை வருகிறது, எனக்கு வேண்டிய நன்மைகள் வருது. இதோட மாத்திரமல்ல, நான் இன்னும் அநேகரை கிறிஸ்துவண்டை திருப்ப கர்த்தர் என்னை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்துமாக்கள்லாம் எங்கே கிடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒளிப்பிடத்தில் மறைஞ்சு கிடக்குது. அல்லேலூயா. அப்படி தானே இருந்தேன். நம்ம நேற்று இந்த புதுசாக வந்தவங்களை பார்க்கும்போது நான் அவங்கள தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த முதல் நாள் மீட்டிங் போனேன் 85 நவம்பரில். அவர் டிஜிஎஸ் ஐயா பேசிக்கிட்டே இருந்தார். ஒன்றுமே புரியல. கடைசியில் ஒன்று புரிஞ்சு ஜெபம் செய்வோன்னார். முழங்கால் போட்டேன். அன்னைக்கே இயேசு தொட்டார். இப்போ பாடின மாதிரி அன்னைக்கு ஆண்டவர் தொட்டார். மறுநாளே கேட்டார், வாரியாப்பா ஒரு யூத் மீட்டிங் இருக்குன்னாங்க. கவனிக்கிறீங்களா? நான் பல முறை சில இடம் தனியாக சொல்லியிருக்கேன். இங்கேருந்து ஆல் சயின்ஸுக்கு சைக்கிளில் நான் அந்த லியோனனும் சேர்ந்து போகும்போது பால் தினகரன் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கார் ப்ரேயர். அல்லேலூயா. எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நான் போய் உக்காந்தலேருந்து சவுலுக்கு வாக்கு கொடுப்பார் ஆண்டவர், நீ போகும்போது தீர்க்கதரிசிகள் கூட்டம் வரும், சவுலும் தீர்க்கதரிசிகளில் அப்படி சொல்கிற மாதிரி உள்ளார போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சதெல்லாம் இது என்ன எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இதை நம்ம பேசணுன்ற வாஞ்சை தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. வருமா அதே குறித்து தான் பேசிக்கொண்டே வந்தேன். யோவேல் உள்ள வசனம் தான் சொன்னேன், இதுக்கு தேவை ஃப்ளஷ், வாஞ்சை, மாம்சம், விருப்பம் வேணும். அதை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் போய் உக்காந்துருந்தோம். நேற்று அந்த முழுக்க ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. நேற்று வந்து உக்காந்தாங்க. ஆண்டவருடைய கரம், அல்லேலூயா, அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், அநேக ஆத்துமாக்களை நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமாக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார்ல, என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். நீ வா, நான் நிறையா கேட்பேன், பைபிளை படிச்சுக்கிட்டே இரு, ஆண்டவர் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ரெண்டே காரியம்தான், தொடர்ந்து ஜெபம், ஆராதனைகள் போக 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 கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அநேகரை கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஆதாயப்படுத்த போகிறீர்கள். என்ன அமைதியாக இருக்கீங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்திலேயும் சந்தோஷம். இன்னொன்று இருக்கும், திரளான அக்கிரமங்களை மூடுவான் என்று அறிய கடவீர்கள். ஒரு ஆளை இயேசுவிட்டை திருப்பிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அவனுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் கவிழ்க்கப்பட்டு இயேசு என்ன நினைக்கிறாரோ அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே வெளிச்சம் முதிக்கும்படி அந்த ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள் நிறைய. மோஸ்ட்லி இந்த வசனத்தை பார்க்கும்போது தங்கம், பணம் கொட்டுற மாதிரி தான் இமேஜஸ் போட்டிருப்பாங்க. படமாக ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வசனத்தை போடும்போதெல்லாம் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆத்துமாக்களையும் தருவார். இரண்டாவதாக உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக பூமிக்குரிய நன்மைன்னு பார்க்கும்போது நேரம் கடந்து போகிறது. அதனால் ஒரே ஒரு காரியத்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள். தண்ணி வரவே இல்லை, ஆனால் மேலே இருக்குது, வானத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் வரல. வானம் அடைபட்டு கிடக்கிறது. என்ன செய்கிறது? அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி வாக்கு கொடுத்துட்டார். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எப்படி இருக்கும்? ஒரு வாரமாக தண்ணியே இல்லை, அங்கங்கே வாய்க்காலை வெட்டு, தண்ணி வரக்கும் வாய்க்காலை வெட்டு. ஆனால் ஒன்று சொல்லிட்டார், காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் தண்ணி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவார், ஒளிப்படத்தில் இருக்க புதையலை எனக்கு கொடுப்பார், என்ன நம்பி இருக்க. 107 சங்கீதத்தின்படி வானம் திறக்கப்படும் போது கிருபை வரும். அல்லேலூயா. வெண்கல கதை உடையும் போது கிருபை வரும். இருப்பு தார்ப்பால்கள் முறிக்கப்படும் போது அதிசயம் நடக்கும். இதை நீங்கள் நம்பிக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏதோ பிரசங்கம் பண்ணு சொல்லிட்டு போகலை, இதை நீங்கள் நம்பினால் நீங்கள் நம்புகிறபடி ஆக கடவுது. அந்த வார்த்தையை நம்பி போய் வாய்க்காலை வெட்டிட்டு வந்தான். அதிகாலையில் பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஏதோம் தேசத்திலிருந்து தண்ணீர் வந்தது, பட்சிக்கு இடத்திலிருந்து பட்சணம் வந்தது. ஒளிச்சு வச்சுருந்தான் பத்தியா, அங்கேருந்து தண்ணீர் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார்.
அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு அது ரத்தமானதுக்கு அங்கிட்ட எதிரணிக்கு ஆட்டம் கண்டுருச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. நன்மையா இல்லையா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். அதனால தான் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயம் அல்ல, லிட்டில் பிட்லாம் இல்லை, நல்லா விரும்புங்களேன், பெருசாக விரும்புங்களேன். அல்லேலூயா. ஏதோ கொடுங்கலாம் இல்லை, அல்லேலூயா. நல்லா கொடுங்க, நிறைவாய் கொடுங்க, அல்லேலூயா. நிறைவான நன்மைகளை தாங்க. எங்கெங்கிருந்தாலும் எனக்கு வர வேண்டுமோ நன்மைகள் வரட்டும். இந்த காலை வெள்ளை எல்லா இருப்பு தாழ்பாலையும் கர்த்தர் முறித்து போடுங்க ராஜா. அண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்லாம் தடைப்பட்டிருந்ததா, அது என்ன தடையை அப்புறப்படுத்துங்க ராஜா. அல்லேலூயா. படிப்பே ஏறாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவ்வளோதான், எவ்வளோ டியூஷன் வச்சு தராலும் இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டிக்கு சான்சலரை கொண்டு போய் வச்சு. அல்லேலூயா. பார்க்கும்போது சந்தோஷம். அவரோட சாட்சிலாம் கேட்ட ஆரம்பத்தில் அவ்வளவு தான், ஒன்றுமே வரல மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட். ஏங்க அவர் டிஜிஎஸ்க்கு தெரியாத வாத்தியாருங்களா, ஒரு ஆள் அனுப்பிச்சா வீடு தேடி வந்து சொல்லிட்டு போவான். ஆனால் கர்த்தர் ஞானத்தினால் நிரப்பினார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் உங்கள் சந்ததிகளை அப்படி செய்ய மாட்டார்? கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆக இந்த நாளிலும் நாம் தியானித்த வசனத்தின்படியே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எந்தெந்த எல்லைகளில் நீங்கள் ஒரு நெருக்கமாக ஒரு தத்தளிப்பு போராட்டமாக உணர்கிறீர்களோ, இந்த காலை வேளை உங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா உடைக்க போகிறார். பரத்திலிருந்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி போராடுகிற எல்லா அந்தகார வல்லமையிலும் கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். அடுத்தது பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அல்லேலூயா இருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் என்ன செய்ய எல்லா இருப்பு தாழ்பாலையும் முறித்து போட போகிறார். விசேஷமாக ஜெபிங்களேன். ஆனால் ராஜா உன்னதமான தயவுனால் அசைக்கப்படாது இருப்பார். கிறிஸ்து நம்மை கொண்டு கர்த்தர் காரியங்கள் செய்யும்போது நம் மாத்திரமல்ல, அநேகர் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சாங்க. கிதியோன் மீதியானின் கைக்கு கோதுமை தப்பு வைக்கும்படி ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். என்ன மனசுப்பா கிதியோனுக்கு? என் வயல், எனக்கு மட்டும், ஏன் நல்லா இருக்கணும், ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கல. மீதியானியர் வந்தால் விளைச்சலை கலத்து போட வருவான். அதை கொண்டு வந்து எங்கே போடுவேன் கவனிக்கிறீங்களா? ஆலைனா சபை. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, லார்ட் யூஸ் மீ. என் வேலை செய்கிறது என்னவோ எனக்கு தெரியாது, ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துங்க. அநேகர் ஒளிப்படத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ளே வர என்னை பயன்படுத்துங்க. மாத்திரமல்ல, உங்களுக்கு எப்படி அந்த பட்சிக்கிறது பட்சணம் ஏதோம் தேசத்திலிருந்து அல்லேலூயா நன்மை வந்தது போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரும், தடைகளை தாண்டி அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்ற ஆண்டவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வெளிச்சத்தின் எல்லைக்குள் அழைத்து செல்வார். எல்லா தடைகளும் விலகுகிறது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண நன்மைகளையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களையும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்குரிய ஒரு பொருளை திருடும் போது ஆண்டவரே நீங்க எவ்வளவா வேதனைப்படுறீங்க ராஜா. உங்க வேதனைய உங்க ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லியாச்சு ராஜா. தகப்பனே, இந்த நாளில அவர்களை மீட்டு எடுங்கப்பா, மீட்டு எடுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால. எந்த காரணத்துக்காக அப்படி செஞ்சாங்களோ ஆண்டவரே, இந்த நாளில அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறதிலே தயப்படுத்துறேன். இப்பொழுதோ ராஜா நீர் மன்னிக்க சித்தமா இருக்கிறீர், நீர் மன்னிக்க சித்தமா இருக்கிறீர், நீர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறீர். அந்த ஆண்டவரே அந்த பொருட்களை, பொருள் அல்ல, ஒரு பொருள் அல்ல, அநேக பொருட்கள் ஆண்டவரே, அந்த பொருட்களை திருடினதினால் ஏற்பட்ட அந்த வெண்கல கதவு ஆண்டவரே, அந்த தடை இப்பொழுது இந்த ஜூன் மாதம் 1 தேதியிலே உம்முடைய மிகுந்த கிருபையினாலே நீர் பாவத்தை மன்னித்ததினாலே அந்த கதவை நீர் முறித்து போட்டு விட்டீர் என்று நாங்கள் மனதார நம்புகிறோம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு மனிதனுடைய குற்றத்தை சொல்லி அவனை கஷ்டப்படுத்துறவர் அல்ல, அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து வாழ வைக்கிற தேவன். ஆண்டவரே,
எதை திருடினார்களோ அது போல 1000 மடங்கு அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் அவர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, உலகம் ஆண்டவரே நீ திருடின உனக்கு தண்டனைன்னு சொல்லும். ஆனா கர்த்தர் நீ திருடினதுல இருந்து மனம் திரும்பின உனக்கு வாழ்வு தரேன்னு சொல்லி வாழ்வு தருகிற தேவன் இந்த காலை வேளையில ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்வு கிடைக்கட்டும். கர்த்தருக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு முன்னாடி உயர்த்த வேணாம், மத்தவங்களுக்கு யாருக்கு தெரிய வேணாம், மறைமுகமா மனதார ஆண்டவரே உங்ககிட்ட அந்த கையை கொடுக்கிற ஆண்டவரே, என் கையில இருக்கிற அந்த சாபத்தின் தோஷத்தை ஆண்டவரே, என் கையில காணப்படுகிற ஆண்டவரே அந்த காரியத்தை எடுத்து போட்டு என் கையை நீ சுத்தமாக்கும் ஆண்டவரே. நிதனக்கர காசலகுதுரா கத்துரலகதி மியாரா துனக்கத்தக ஹசியலதர கத்திக்கல லெக்கசக்கல பரகுதுரா கரமாக தரக்கரமா. இந்த கை இந்த வாய்க்கு ஆகாத காரியத்தை எடுத்து கொடுத்துச்சு. இந்த கை இந்த வாயிலே ஆகாத காரியத்தை கொண்டு வந்து வச்சிச்சு. அந்த பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? இயேசுவே என்ன மன்னியும், இயேசுவே என்ன மன்னியும், இயேசுவே என்ன மன்னியும். ரக்கல் காரக தனக்கர மக்கள் சாலக துராக்க திக்கலஹா தரக்க சால்பிக்க தகா நகர ஹாசிய லிபிக பூகர காசக்க பாலக திக்கமஹாசோ நிபக்க தக்கலஹாசி லே தனக்க திக்கலஹா சகல் பக்கர கூசலகதியா. இனி என் கை அதை தொடாது இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய இருதயம் என் நிமித்தம் இவ்வளவு தாங்கள் அடையும்னா ஆண்டவரே நான் இதை தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. லகசல பரபரக்கு துக்கர காசல் கியாக்கர காசல் பகதா லெதா நியா தனா கசா லகோ துனா கதா ரகதா ஹசி லெபா கர பகதா காசா கபோஹு சகல் பகா லெதான் கிக்கஹ சக்க கால் காதா கசகல் கரக்க தக்கர லிக்க தக்கர பக்க ரக்க சகல பக்க துக்கர கால கத்திக்கர கர லிக்க சக்க ரப கரபல கரபலபா ரிகல கரபா. நீ சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கர்த்தர் உன்னை கேட்கிறார். இந்த கை உன் வாய்க்கு எடுத்து கொடுத்தத நீ உட்கொண்டதுனால உன் வாயிலிருந்து சிரிப்பு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னை நகைக்க பண்ணுவேன், உன்னை நான் சிரிக்க பண்ணுவேன். நீ நல்லா சிரிப்ப. இன்றைக்கு ஒப்புக்கொடு, நீ ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை சந்தோஷமா சிரிக்க வைப்பார். ரீகா லக்கர பலபா. சிரிப்பை தொலைத்து போட்ட தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்றார், நீ காணாம போட்ட, நீ தொலைத்து போட்ட உன்னுடைய சிரிப்பை நான் மறுபடியும் உனக்கு தருவேன். லிகா ரக்கர பாக்கர காசல கத்துர கலபர கத்துர கரம். நீ இப்படியே இருக்கிறது எனக்கு சித்தம் அல்ல, நீ இப்படியே இருக்கிறது எனக்கு சித்தம் அல்ல. நிகா லக்கர பாக்கர கசல கத்தர. உன்னை நான் மகா மேன்மையான மனுஷனாய் பார்க்கிறேன். நீதுனி ஆசியால கதுரா. இயேசுவே என்னை மன்னியும் சொல்லுவேன். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். இப்பொழுது என் வாய் நகைப்பினாலும் என் உதடுகள் கம்பீரத்தினாலும் நிரப்பப்பட போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது ஆண்டவர் உன் வாயை நகைப்பினால் நிரப்புவார். எந்த கையை எடுத்து தவறான காரியத்தை உன் வாய்க்கு கொடுத்துச்சு நீ அதை உட்கொண்டியோ, ஆண்டவர் இன்றைக்கு உன் மீறுதலை மன்னிக்க அவர் சித்தமா இருக்கிறார், அவர் விருப்பமா இருக்கிறார். உன்னுடைய வாயை நகைப்பினால் உன் உதடுகளை கம்பீரத்தினால் அவர் நிரப்புவார். கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க. ரீகாலாமா நபா. குற்ற மனசாட்சியில புலம்பிக் கொண்டு, குற்ற மனசாட்சியில புலம்பிக்கிட்டு நான் செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், அவர் என்ன அடிச்சிட்டாரு, அவர் என்ன உதைச்சிட்டாரு, அவர் நான் தண்டனை எனக்கு இதை சுமக்கணும், நான் இதை சுமக்கிறேன்னு சொல்லி லெகா ரக்கா லபா கத்தா ரக்கா சகா லக்கா ரபா கத்தா ரக்கா சகலா நிக்கலா ரெக்கலா ரதர கதர கதர காசல கத்துரா கலக்கரா. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத குற்ற மனசாட்சியை உண்டு பண்ணுகிற பொல்லாத அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். குற்ற மனசாட்சி உள்ளே தங்கி 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 அது நிமித்த கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாவே சிந்திக்கிற அளவுக்கு பிசாசான கொண்டு வந்துட்டான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொன்னார். இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை தருகிறார். நீகாலாமா நகா ரபா லகபா லகரா விகலாமா நகா தாரா கர மஹசியா லகதுரா கர பலகதியா. பரலோக தேவனே, விடுதலை நாயகரே, எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்தீரோ ஆண்டவரே, அதை உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு
ஆண்டவரே சொல்லி இருக்கிறோம். இவர்களும் விடுதலை ஆயிட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஒரு காரியத்தை சொல்லி தலை குனிய வைக்க மாட்டீங்க, தலை நிமிர வைக்கிறதுக்காக தான் ஒரு காரியத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க. உங்க பிள்ளைகளுடைய தலைகளை நீர் நிமிர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக, விடுதலையின் மாதமாக, ஒரு திறந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற மாதமாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து இவர்களால் இவர்களுடைய கைக்கு உயர்ந்தது முடிந்தது எதுவோ அதை முழு பலத்தோடு ஆண்டவரே குடும்பத்திற்கானாலும் சரி, சபைக்கானாலும் சரி, கர்த்தருக்கானாலும் சரி செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, வருங்காலங்களில் எங்கள் முதிர் வயதில் நாங்கள் குற்ற மனசாட்சியில யோசிக்க கூடாது, அப்பயே நான் இதை செய்யலை, நான் இதை செய்யலைன்னு. நாங்கள் முதிர் வயதில் எங்களுடைய சந்ததி, எங்கள் சந்ததியின் சந்ததி கர்த்தருக்காக பிரகாசிக்கிறதை, உலக பிரகாரமாய் வாழ்ந்திருப்பதை பார்த்து கம்பீரமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். குற்ற மனசாட்சியிலே தேவ ஜனங்களை தள்ள சாத்தான் எடுக்கிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஐயா. வெண்கல கதவுகள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. ரிகலமா நகரபலபரபா, நிகலமா நகரகலமா நகதர கரமகசாலகதி யாக்கரபலபரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆமென். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் இயேசுவின். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல பாரத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய பலனையும் ஒத்தாசையும் அருளுவாராக. ஆமென்.